ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம வீடியோவில் எப்படி ஃப்ளாஷஸை யூஸ் பண்ணி பவுன்ஸ் பண்ணி இமேஜஸ் வந்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக லைவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளாஷ் வந்து சீலிங் மேலே பட்டு நம்ம வந்து சப்ஜெக்ட் மேலே இவங்களை வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். இதுக்கான செட்டிங் வந்து நான் இந்த இமேஜில் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஜெக்ட் வந்து ஷேடோ இருக்காது, ரொம்பவே டீட்டெயிலாக ஷார்ப்பாக இருக்கும். இந்த இமேஜ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த இமேஜில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் அதிகமாக இருக்கும், அதேமாதிரி ஷேடோஸும் இருக்காது, ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து நம்ம வால்ல பேஸ் பண்ணி, அதாவது நம்ம சீலிங்ல பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது இந்த அளவுக்கு சூப்பர் டீடைலா வரும். இது வந்து நம்மளுக்கு வந்து சீலிங் இருக்கு, நம்ம எடுத்துட்டோம். பட் நம்ம இப்ப சீலிங் இல்லாம நம்ம அவுட்டோர்ல எடுக்கும்போது அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அது நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அவுட்டோர்ல வந்திருக்கோம். அவுட்டோர்ல அதே மாதிரி நமக்கு வந்து சீலிங் கிடையாது. சீலிங் இல்லாம நம்ம வந்து எப்படி நம்ம ஃபிளாஷ் யூஸ் பண்ணி நம்ம சப்ஜெக்ட் இங்க நிக்கிறாங்க, அவங்க எப்படி கிளியரா போட்டோ எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிளாஷ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணி கொஞ்சம் வச்சுட்டு நம்ம மேலே ஒயிட் கார்டு இருக்குல்ல, அது வச்சிருக்கேன் நான். இது வச்சு எடுப்போம். இதில் வந்து நல்லா டீட்டெயில் வந்து நம்ம ஃபிளாஷ் தெரியலனா நம்ம வந்து ஒயிட் பேப்பர் வச்சு எடுக்கலாம். பட் இதுலேயே தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம வச்சு ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் அந்த இமேஜ் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் டீட்டெயிலிங் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவுட்டோரில் ஷூட் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் வந்து கார்டு வச்சு யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட தர்மாக்கோல் இருந்துச்சுன்னா தர்மாக்கோல் வந்து கொஞ்சம் இந்த ஸ்லாண்டிங்காக ஹரிசாண்டலில் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சப்ஜெக்ட் க்ளீனாக வரும். இந்த பவுன்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம டேரெக்டாக நம்ம ஃப்ளாஷ் அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஓவர் எக்ஸ்போஸ்டாக நம்மளுக்கு இமேஜஸ் வரும், நம்மளுக்கு ஷேடோஸ் அதிகமாக வரும். அதெல்லாம் நம்ம தவிர்க்க தான் இந்த வந்து பவுன்ஸ் பண்ணி நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இமேஜஸ் வந்து ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்காது, கரெக்டாக சூப்பராக இருக்கும், ஷார்ப்பாகவும் இருக்கும். அதேமாதிரி நம்ம ஷேடோஸும் வராமல் நம்ம இமேஜ் வந்து சூப்பராகவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த பவுன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவுன்ஸ் மெத்தட் ஒன்று இருக்குது. பட் நான் இப்போ வந்து இது 2 தான் கவர் பண்ண முடிஞ்சது. மிச்சம் எல்லாத்தையும் நம்ம லேட்டராக பீரியடில் வந்து நம்ம பார்க்கலாம். ரெடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.